வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டது. இந்த முறை சுமார் 85 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்கிற வாக்குவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு பிந்தைய நிலைப்பாடுகளை குறித்து சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்நிலையில் அதிமுக வட்டாரத்தில் உயர்மட்டத்தில் உலவும் ஒரு பரபரப்பு தகவல் கசிந்துள்ளது. அது என்னவென்றால், இந்த முறை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எடுக்கிற நிறுவனங்கள் கருத்து கணிப்புகள் எடுத்தபோது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இவை எதுவும் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை. எல்லாமே திரைக்கு பின்னால் முதுகுக்கு பின்னால் பேசப்படுகிற விஷயங்கள் போல் திரைமறைவில் பேசப்படுகிற விஷயங்களாகத்தான் இருக்கின்றன. இந்த அதிமுக தேர்தலில் பின்னடைவை சந்திக்கும் என்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தகவல்களும் ஒன்றிய உளவுத்துறை தகவல்களும் சேர்ந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் என்பதை உறுதி செய்திருப்பதாக சொல்கிறார்கள். இதனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கும் பெரிய அண்ணனான பாஜக சில அதிரடி முடிவுகளை எடுக்கப் போவதாக சொல்லப்படுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒன்றிய உளவுத்துறையின் அறிக்கை மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு விவரங்களை அறிந்து கொண்ட பிறகு அதிரடியாக அதிமுகவின் மேல்மட்டத்தில் உள்ள சிலரை தொடர்பு கொண்டு தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவு வரும் என்கிற மாதிரி தான் நான் கேள்விப்படுகிறேன். அப்படி நடந்தால் உடனடியாக கட்சியிலும் சில மாற்றங்களை நீங்கள் செய்தாக வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக தான் பெரிய கட்சி, பல்லாண்டுகள் ஆண்ட கட்சி. அவர்களை ஒன்றிய அதிகாரத்தின் மூலம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் அமித்ஷா அவர்கள் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் மிக தீவிரமாக தலையிடுகிறார் என்பதுதான் இதன் பொருளாக இருக்கிறது. அவர் தேர்தலில் அதிமுக பின்னடைவை சந்திக்கும், அதன் பின் நீங்கள் அதிமுகவின் கட்சி கட்டமைப்பில் பல மாற்றங்களை செய்தாக வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் கூடுதலாக எங்கள் கட்சியிலும் கூட பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட அத்வானி அவர்கள் தேர்தலை சந்தித்து தோல்வியை தழுவியதால் அடுத்த தேர்தலில் அவரை மாற்றிவிட்டு மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து நாங்கள் வெற்றி பெற்றோம். அதுபோல் நீங்களும் திரு பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்ட பிறகும் தோல்வி கிடைக்கிறது என்றால் நீங்கள் கட்சியில் உள்கட்டமைப்பை, கட்சியின் தலைமை பொறுப்பை மாற்றியாக வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள். ஒரு அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சிக்கு வெளியிலிருந்து ஒரு உத்தரவு போடுகிறார் என்றால் அதற்கு தலையாட்டவும் இங்கு சில பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக கோவையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் மீதுதான் குற்றம் சாட்டப்படுகிறது. குற்றம் என்றால் அதிமுகவின் உட்கட்டமைப்பு, அந்த பொதுச் செயலாளர் பதவி மாற்றம் போன்ற விஷயங்களை அமல்படுத்துவதற்கு நான் தயார் என்று வேலுமணி அவர்கள் பச்சை கொடி காட்டியதாக சொல்லப்படுகிறது. அதாவது வெளியிலிருந்து வரும் அழுத்தங்களுக்கு பணிந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாற்றிவிட்டு அவரே பொதுச் செயலாளர் ஆகலாம் என்கிற ஒரு கருத்தை அமித்ஷா அவர்கள் சொல்ல அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அது தொடர்பான வேலைகளை அவர் தொடங்கிவிட்டார் என்றுதான் சொல்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளின் போது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்களுடன் திரு வேலுமணி அவர்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரும் எல் முருகன் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு அவர்கள் எல்லாம் பேசி முடித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. திடீரென அவர் அதிமுக கூட்டணியில் சேராமல் திமுக கூட்டணியில் இணைந்தார். அங்கு தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். அங்கு கோவையில் நடந்த பேச்சுவார்த்தைக்கும் சென்னை வந்த பிறகும் என்ன நடந்தது என்றால், வேலுமணி அவர்கள் கட்சியில் ஒரு முக்கியத்துவம் பெறுவதை எடப்பாடி அவர்கள் விரும்பவில்லை என்பதால் வேலுமணி அவர்கள் பேசியதை எடப்பாடி ஒத்துக்கொள்ளாமல் தேமுதிகவை புறக்கணித்து விட்டார் என்று இப்பொழுது பேசிக்கொள்கிறார்கள். அதன் விளைவாக தேமுதிக போன்ற ஆளுங்கட்சி, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, வலிமையான கூட்டணி வைத்திருக்கிறது என்றாலும் தேமுதிகவையும் உள்ளே சேர்த்து கொண்டு கூடுதல் வலிமை பெற்றது. ஆனால் நாம் வலிமை இல்லாமல் இருக்கும்போது தேமுதிக போன்ற ஒரு சக்தியை வெளியே விட்டிருக்க கூடாது என்று அதிமுகவில் சிலருடைய குரலாக இருக்கிறது. அந்த குரல்களை பிரதிபலிக்கும் வகையில் அவர்கள் சொல்வது சரி என்கிற வகையில்
பாஜகவும் பாஜகவின் தலைமையும் நினைப்பதால் அவர்கள் இது எடப்பாடி பழனிசாமி தன்னலன் மட்டுமே பெரிதாக நினைக்கிறார், நான் என்கிற ஈகோவில் தான் அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். இதனால் அவருக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கட்சிக்கே பாதிப்பு ஏற்படுகிறது. இதை நாம் தொடர்ந்து அனுமதிக்க கூடாது என்கிற பேச்சுகளை இப்பொழுது தொடங்கியிருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து திருமதி சசிகலா அவர்கள் தேர்தல் பரப்புரையில் பேசியதும் இதேதான். நான் இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன். எல்லோரும் ஒத்து வந்தாலும் ஒரே ஒருவர் மட்டும் பிடிவாதமாக இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் இது நடக்கவில்லை. எனவே நான் தனியாக களம் காண்கிறேன் என்று அவர் வெளிப்படையாகவே பேசியிருந்தார். அதே போல்தான் இப்பொழுது தேமுதிக இந்த கூட்டணியில் சேராமல் அந்த கூட்டணிக்கு போவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தன்முனைப்பு, அதாவது ஈகோ தான் காரணம் என்று சொல்கிறார்கள், இப்போது சொல்கிறார்கள். இந்த நிலை இப்பொழுது தேர்தல் இன்னும் முடிவுகள் வரவில்லை. முடிவுகள் எப்படி இருக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது இப்போது வெளியிட முடியாது. ஏப்ரல் 29 மேற்கு வங்காளத்தில் நடக்கக்கூடிய 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு அன்று மாலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகும். ஆனால் அப்பொழுது வெளியிடுவதற்காக இப்பொழுதே கணிப்புகளை எடுத்திருக்கிறவர்கள் உயர்மட்ட அளவில் கசிய விட்டிருக்கிற தகவல் அதிமுகவிற்கு இந்த தேர்தலில் பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பதாகத்தான் இருக்கிறது. இதைத்தான் ஒன்றிய உளவுத்துறை அறிக்கையும் சொல்லியிருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் சொல்கின்றன. இவை இரண்டையும் சேர்த்து வைத்துக்கொண்டு அமித்ஷா அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய கணக்கு போட்டு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில், அதாவது பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிற வரை சுமூகமாக எதையும் நாம் நினைத்த மாதிரி இங்கே எதையும் செய்ய முடியாது என்பதால் அவரை அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டு தனக்கு எல்லாவற்றுக்கும் தலையாட்டுகிறவரை கட்சி பொறுப்பில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பு, தலைமை பொறுப்பு என்கிற இடத்தில் மட்டும்தான் பாஜக சொல்வதை கேட்காமல் இருக்கிறார். இந்த இடத்திற்கு எனக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது, திருமதி சசிகலா உள்ளிட்டோரை உள்ளே சேர்த்தால் எனக்கு ஆபத்து வரும், அதனால் அதை மட்டும் நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்று பிடிவாதமாக இருந்தார். அதே சமயம் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகிற மக்கள் விரோத திட்டங்களை, சட்டங்கள் அனைத்தையும் ஆதரிக்கக்கூடியவராகத்தான் அவர் இருந்தார். அண்மையில் தோற்கடிக்கப்பட்ட தொகுதி மறுவரை மசோதாவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவாகத்தான் பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து பொய்யான பிரச்சாரத்தை திமுக செய்கிறது என்றுதான் இங்கு சொல்லியிருந்தார். தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அவர்களுக்கு வக்காலத்து வாங்கியிருந்தார். அப்படி ஒன்றிய அரசின் மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து பேசாமல் அதை ஆதரித்து பேசி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி என்று வருகிற போது அந்த கட்சி எனக்கு மட்டும்தான், அவர் தேர்தல் பரப்புரையில் பல இடங்களில் பேசியது போல் என்னுடைய கட்சி என்கிற இடத்தில் அவர் தெளிவாக நின்றதால் கட்சி விஷயத்தில் மட்டும் பாஜக சொன்னதை கேட்கவில்லை. அவர்களும் தேர்தல் நெருக்கத்தில் எந்த மாற்றத்தை செய்தாலும் அது மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு விதைத்துவிடும், அது தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சகித்து கொண்டு இந்த தேர்தலை முன்னெடுத்து சென்றதாகத்தான் சொல்லப்படுகிறது. திரு டிடிவி தினகரன் அவர்களும் கூட எடப்பாடி பழனிசாமியோடு எங்களுக்குள் பங்காளி சண்டை தான், அது சரியாகிவிட்டது என்று மேடையில் பேசினாலும் உள்ளுக்குள் கடைசி வரை அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒத்து வரவில்லை, அவருடைய தொண்டர்களுக்கும் இவருடைய தொண்டர்களுக்கும் ஒத்து வரவில்லை என்பதுதான் செய்தியாக இருந்தது. இப்படி கூட்டணி கட்சியினருக்கும் நிறைவில்லாமல், சொந்த கட்சியினருக்கும் நிறைவில்லாமல், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் திமுகவிற்கு பலம் சேர்க்கிற வகையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொள்கிறார் என்கிற கருத்து மேலும் மேலும் வலுப்பெறவே தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்குவது என்கிற முடிவுக்கு ஒன்றிய பாஜக வந்திருக்கிறது. குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் அந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவருக்கு பதிலாக திரு எஸ்பி வேலுமணி அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிப்பது என்று அவர்கள் பேசி வைத்திருப்பதாகவும் அதை செயல்படுத்தும் வேலைகளை, அதற்கு ஆதரவு திரட்டும் வேலைகள் இப்பொழுது மிக அமைதியாக அதிமுக வட்டாரத்தில் நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் தவறானவர், தவறான கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது மற்றும் மாநில உரிமை என்று, தமிழ்நாட்டின் உரிமைகள் என்று வருகிற போது கூட அதற்கு கொஞ்சமும்
செவிசாய்க்காமல் திரு முன்னாள் முதலமைச்சர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆகியோர் எதிர்த்த திட்டங்களை எல்லாம் கூட இவர் பொறுப்புக்கு வந்தவுடன் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்தன. அதேபோல் கட்சிக்குள்ளும் இந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்காமல் கட்சியில் பல்லாண்டுகளாக உழைத்துக் கொண்டிருந்த திரு செங்கோட்டையன் போன்றவரை வெளியே அனுப்பியதும், OPS சசிகலா போன்றவரை உள்ளே சேர்க்க மாட்டேன் என்று பிடிவாதம் காட்டியதும் சரியான வழிமுறைகள் அல்ல. எப்படி இருப்பினும் அது அவர்களுடைய கட்சி பிரச்சனை. அதாவது அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஏற்படுத்தியது தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை. அதன் பிறகு கட்சிக்குள் நடப்பதெல்லாம் அவருடைய கட்சி பிரச்சனை. ஆனால் அந்த தவறை அவர் செய்கிறார் என்பதற்காக ஒன்றியத்தில் உள்ள பாஜக இந்த கட்சியினுடைய தலைவரை மாற்ற வேண்டும் என்று நினைப்பது சரியான முடிவு கிடையாது. அப்படி அவர்கள் நினைப்பதும் அதை செயலாக்க துடிப்பதும் அதற்கு அதிமுகவில் இருக்கிற சில பேரை ஒத்து போவதும் என்பது மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணமாக அமையக்கூடிய ஒரு விஷயம். ஏனெனில் பாஜக நேற்று கூட ஆம் ஆத்மி கட்சியினுடைய 7 மாநிலங்களவை உறுப்பினர்களை கையகப்படுத்தி அந்த கட்சியை உடைக்கும் வேளையில் இறங்கி இருக்கிறது. அந்த கட்சிக்கு மொத்தம் 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 7 பேரை இழுத்து விட்டால் அவர்களுக்கு பதவியும் போகாது, கட்சி தாவல் தடை சட்டமும் செல்லாது என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர்கள் 7 பேரை இழுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா ஆகிய 2 கட்சிகளை உடைத்துத்தான் அந்த மாநிலத்தில் அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். முதலில் சிவசேனா கட்சியை உடைத்து அவருக்கு அதை உடைத்து கொண்டு வந்ததற்காக பரிசாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதவி ஏக்நாத் சிண்டேவிற்கு வழங்கியவர்கள் அடுத்த தேர்தலின் போது வெற்றி வாய்ப்பு பல காரணங்களை காட்டி அவரை துணை முதலமைச்சராக்கிவிட்டு பாஜக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து விட்டது. இது மகாராஷ்டிராவில் நடந்தது. அண்மையில் கடந்த ஆண்டு நடந்த பீகார் தேர்தலில் பீகார் மாநிலத்தில் பெரிய வெற்றியை பெற்றது பாஜக கூட்டணி. நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்துத்தான் அந்த வெற்றியை பெற்றது. வெற்றி பெற்ற உடனே அவர்கள் சில மாதங்களிலேயே அவரை முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து மாற்றிவிட்டு பாஜக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. இது நாம் கண்கூடாக காண்கிற ஒரு விஷயம். அதேபோல்தான் இப்பொழுது தமிழ்நாட்டிலும் அதிமுகவை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் தன் சொல்லுக்கெல்லாம் தலையாட்டுகிற எந்த எதிர்ப்பும் சொல்லாத ஒருவரை அந்த கட்சி தேடுகிறது, திரு அமித்ஷா அவர்கள் தேடுகிறார் என்று அப்படி தேடி கண்டடைந்தவர் SP வேலுமணி அவர்கள் என்றும் சொல்வது வேலுமணிக்கும் நல்லதல்ல, அழகல்ல, ஒரு மரியாதையான விஷயம் அல்ல. எனவே இந்த விஷயத்தில் இவை அனைத்தும் அதிகாரப்பூர்வமற்ற திரைமறைவில் இன்னும் சொல்ல போனால் அரசியல் கிசுகிசு என்று கூட சொல்லலாம். ஆனால் பல உண்மைகள் கிசுகிசுகாகத்தான் வெளியே வந்திருக்கின்றன. உண்மைகளை எப்பொழுதும் மிகப்பெரிய உண்மைகளை எப்பொழுதும் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவை கிசுகிசுகாக மட்டுமே நடமாடும். இப்பொழுதும் நடமாடும் இந்த கிசுகிசு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தேர்தல் முடிவுகளில் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்கிற கருத்தின் அடிப்படையில் தேர்தல் முடிவுகளில் அதிமுக ஒரு பலம் பெற்றால், வெற்றி பெற்றால் அது மாறக்கூடும். இப்பொழுது இந்த பேச்சு மாறக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேர்தல் முடிவு எப்படி வரும் என்று தெரியாது. இப்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, ஒன்றிய உளவுத்துறை அறிக்கை ஆகியன அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொன்னதால் இப்பொழுதே அமித்ஷா அவர்கள் அந்த வேலையை தொடங்கிவிட்டதாகவும் அதற்கு SP வேலுமணி போன்றோர் உறுதுணையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது கொஞ்சமும் சரியல்ல. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதிக்கப்பட்டால் நாளைக்கு SP வேலுமணி அவர்கள் பாதிக்கப்படுவார். அதனால் இந்த இடத்தில் அதிமுகவினர் ஒற்றுமையாக இருந்து பாஜகவிடமிருந்து தங்கள் கட்சியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதே பொதுவானவர்களின் விருப்பமாக இருக்கிறது. அவர்கள் இயக்கிற எழுப்புக்கெல்லாம் ஓடாமல் கட்சியை கட்டுக்கோப்பாக, அதாவது இப்பொழுது வரை கட்சிக்குள் என்னுடைய அதிமுக என்று அவர் உரிமை கொண்டாடுகிற அளவுக்கு போராடி அந்த இடத்தை வந்து சேர்ந்திருக்கிறார். திரு OPS அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் சட்ட போராட்டங்களில், சட்ட நடவடிக்கையில் இருந்து பின்வாங்கியவுடன் முழுமையாக அதிமுகவுக்கு சொந்தக்காரராகி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் இந்த கட்சி ஆட்சி போனாலும் பரவாயில்லை, கட்சி என்னிடம் இருக்க வேண்டும் என்று போராடி பெற்றிருக்கிறார். அதுதான் ஆட்சியை அடைவதற்கு அல்லது தேர்தல் வெற்றிக்கு தடையாக இருக்கிறது என்கிற காரணத்தை சொல்லி அவரை அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டு தமக்கு வேண்டியவரை நியமிக்க பாஜக முற்படுமானால் அது மிக தவறானது. அதற்கு யாராவது உதவி செய்தால் அதுவும் தவறானது. எனவே இப்படி ஒரு செய்தி உலவுவது உண்மை என்றால்
இதன் உண்மைத்தன்மை நம்மை விட சம்பந்தப்பட்டவர்களுக்குத்தான் முழுமையாக தெரியும். இப்படி ஒரு தகவல் உலவுவது உண்மை என்றால், இது பொய் என்றால் அப்படியே போகட்டும், உண்மை என்றால் யாரும் அமித்ஷா அவர்களுடைய கட்டளைக்கு அடிபணியாமல் இந்த கட்சியில் ஒற்றுமையாக இருப்பது நல்லது. இன்னும் சொல்ல போனால், தேர்தலில் தோல்வி அடைந்தால் கூட தேர்தலுக்கு பிறகு ஏற்கனவே கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான கட்சியாக மாற்றுவதுதான் அந்த கட்சிக்கு நல்லது என்பதுதான் பொதுவானவர்களின் கருத்தாக இருக்கிறது. இதை சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.